எல்லாரும் சேர்ந்து உன்னோட வாழ்க்கையை தானே நாசம் பண்ணாங்க. அப்ப மங்களம் நினைச்சது எதுவுமே நிறைவேறாம போயிடுச்சு. அந்த கோவத்துல தான் அவ இப்படி பண்ணியிருக்கா. என்ன கோவம் நீ? அவங்க நினைச்ச மாதிரி சொத்து கிடைக்கலன்னு தானே? அதுக்காக ஒரு கர்ப்பிணி பொண்ணை கொல்ல சதி செய்யறதா? அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இப்போ விஷம் வச்சது அவதான ஒத்துக்கிட்டா இல்ல? இல்லைங்க, இப்ப கூட இல்லைன்னு தான் சொல்றா. ஆனா அவதான் வச்சாங்கறத என்னால நிரூபிக்க முடியும். போலீஸ் ஸ்டேஷன்ல திலீப்போட அப்பா நடந்ததெல்லாம் சொன்னாரு. அவர் வீட்டுல இருக்கும்போதுதான் மங்களம் அதிரசம் பண்ண ஆரம்பிச்சிருக்காளாம். அதுக்கப்புறம் அத ஒரு பாத்திரத்துல போட்டு திலீப் அப்பா கிட்ட அவ கொடுத்திருக்கா. அவ விஷம் வச்ச விஷயம் அந்த ராஜதுரைக்கும் தெரியாது, லட்சுமிக்கும் தெரியாது. அவரு கொண்டு போய் அர்ச்சனா கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திலீப் வீட்டுல எல்லாரும் அதிரசம் சாப்பிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வீட்டுக்கு கொடுத்த அதிரசத்துல மட்டும்தான் விஷம் கலந்துருக்குது. ஒருவேளை அர்ச்சனாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பழைய தூக்கி திலீப்போட அம்மா மேல போடலான்னு நினைச்சிருப்பா. அப்படியே அவ நினைச்சிருந்தாலும், ஆனா திலீப்போட அம்மாவுக்கு அதிரசமே பண்ண தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஒரு குடும்பத்துல ஒத்துமையா இருக்க வேண்டியவங்க எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அர்ச்சனாவும் திலீப்பும் ஒன்னா சேர்ந்திருந்தாங்கன்னா மூணாவது மனுஷங்க நுழைவாங்களா? சேராம இருந்ததால தானே அந்த மங்களம் இந்த ஆட்டம் போடுறா. அவங்க போனது இருக்கட்டும், திலீப்போட வீட்டுல எதுக்கு அவங்கள சேர்த்தாங்க? இவ்வளவுக்கும் மங்களத்தை பத்தி திலீப்புக்கும் அவங்க அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சே ஏன் இப்படி தப்பு பண்ணாங்க? தமயந்தி, திலீப்போட அம்மா மேல தப்பு இல்லைன்னு நீயே சொல்ற. அப்போ அவங்களையாவது விட்டுறலாம்ல? ஆமா தமயந்தி, கல்கி சொல்றது சரிதான். தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள தண்டிக்கலாம். தப்பு பண்ணலைன்னா அவங்கள எதுக்கு தண்டிக்கணும்? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆனாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும். மங்களத்தை வீட்டுல சேர்க்காதீங்கன்னு அவங்க வீட்டுக்கே போய் நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா யாருமே கேட்கல. மங்களம் அந்த வீட்டுல இருந்தா அங்க போக மாட்டேன்னு அர்ச்சனாவும் சொல்லிட்டா. அப்ப கூட மங்களத்தை வெளியே அனுப்பல. இனிமேலாவது அவங்க திருந்தணும். அதுக்காக தான் இப்ப காவல்ல வைக்க சொல்லிருக்க. படட்டும். பட்டாதான் நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சரிம்மா, ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கேன். முதல்ல நீ டிஃபன் சாப்பிடு. இந்தா ஒரு இட்லி சாப்பிடு. போதும் போதும். தமயந்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கேஸ வாபஸ் வாங்கிருமா. மாப்பிள்ளையோட அம்மாவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. நிச்சயமா சம்பந்தி அம்மா இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால பகை வேண்டாமா. அது மேலும் வளருமே ஒழிய குறையாதுமா. அப்பா சொல்றத கேளுமா. தமயந்தி, நீ என்னமா பதில் பேசாம மௌனமா இருக்க?
அது எப்படிப்பா அவங்கள சாதாரணமா விட்டுட முடியும்? விஷம் வச்சு கொல்ல பாத்திருக்காங்க. எதுவுமே ஆகலங்கிறதுக்காக தப்பு செஞ்சவங்களை விட்டுட முடியுமா? மௌலியோ அர்ச்சனாவோ மத்தவங்களோ ஏன் நீங்களே சாப்பிட்டு இருந்தா கூட என்ன ஆயிருந்திருக்கும்? ச்சே, அவங்கள போய் வெளியில விட சொல்றீங்களே. அந்த விஷத்தால யாரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு தானப்பா. சாதாரணமா மன்னிச்சு விடக்கூடிய விஷயமா இது? நம்ம அர்ச்சனாவை குறி வச்சிருக்காப்பா. முடியாதுப்பா, அவங்கள வெளியே விடுறதுக்கு என்னால முடியாது. அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க காலம் பூரா அழணும், கதறணும். கண்ணீர் விடணும், விடட்டும். மங்களம் நல்லா கஷ்டப்படணும், அப்பவாவது திருந்தட்டும். நியாயமா பார்த்தா அந்த ராஜதுரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அவர் தானே அந்த அதிரசத்தை கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனா அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் அவர் பேரை நான் இழுக்கல. அவரு மாதிரி தாமா லட்சுமியும். அவங்க அந்த தப்ப பண்ணலமா. தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. நான் அங்க போய் சத்தம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மங்களத்தை அந்த வீட்ல வச்சிருந்தாங்கல்ல, அது தப்பு தானே? அதே தப்ப நீயும் பண்ணவதானமா. உன்னை குறை சொல்றதுக்கோ உன் மனச கஷ்டப்படுத்துறதுக்கோ நான் இதை சொல்லலமா. சில நேரத்துல மனசும் புத்தியும் வேற வேற திசையில போய்கிட்டு இருக்கோம். இது தப்பு, இத பண்ணக்கூடாதுன்னு மனசு நினைக்குது. அதுக்கப்புறம் அந்த மனச மாத்தி புத்தி அந்த தப்ப பண்ண வச்சிடுது. அப்படி மாட்டினவங்க தான் நீயும் அந்த லட்சுமியும். அடிப்படையில பார்த்தா நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. லட்சுமி தப்பு பண்ணலன்னு ராஜதுரை மட்டும் இல்ல, திலீப்பும் சொல்றாருமா. அப்படி இருக்கும்போது லட்சுமி தண்டிக்கப்பட்டா அவங்களும் வேதனைப்படுவாங்கல்ல. தப்பே பண்ற தாயா இருந்தாலும் கூட அவங்க கூட இருக்கிற பசங்களுக்கு தாயோட பாசம் குறையாத தமேந்தி. லட்சுமி தப்பு பண்ணவங்க தான், அவங்க மேல இன்னும் பாசம் அதிகமா தான் இருக்கும். இப்ப லட்சுமி தண்டிக்கப்பட்டான்னா உன் மேல மட்டும் இல்ல, அர்ச்சனா மேல கூட அவங்களுக்கு கோபம் வரும். அதனால அர்ச்சனாவோட வாழ்க்கை கூட பாதிக்கப்படலாமா. நீ சொன்ன மாதிரி எந்த விளைவுகளும் ஆகல. ஆயிருந்தாங்கிற கற்பனை எல்லாம் இப்ப பேசுறது நல்லா இல்ல தமேந்தி. சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் லட்சுமியை வெளியே கூட்டிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அர்ச்சனாவோ மத்தவங்களோ அதை ஒத்துக்குவாங்களா? என்ன மறுபடியும் தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. வீட்டுக்குள்ள வர வேண்டாம், வெளியில போன்னு சொன்னவங்க தானே அவங்க. இப்ப நான் அங்க போனா அவங்க எந்த கோபத்தையும் என் மேல காட்டுறதே இல்ல. அவங்க மறுபடியும் மாறணுமாப்பா? மாற மாட்டாங்கம்மா. என் மகனும் மகளும் தானே, என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நான் சொல்றத அவங்களும் யோசிப்பாங்கல்ல. தமேந்தி, இப்ப நமக்கு இருக்கிற ஒரே எண்ணம் உன் கல்யாணம் தாம்மா. அது நல்லபடியா நடக்கணும். லட்சுமியை தண்டிக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் தான் வரும். மங்களத்தை வீட்டுல வச்சது தப்புன்னு அவங்க எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. இனிமே அப்படி ஒரு தப்பு அவங்க பண்ண மாட்டாங்கம்மா. ப்ளீஸ்மா, அவங்கள வெளியில கூட்டிட்டு வாமா. எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையா செய்வேன். இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டேனே. இல்ல, நான் மாட்டக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியே போயே தீரணும். அர்ச்சனா, தமயந்தி இவங்க 2 பேரையும் வாழவே விடக்கூடாது. எந்த லட்சியத்துக்காக இங்க வந்தேனோ அதை நிறைவேற்றாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். லக்ஷ்மி, சீ, என்ன தொடாத. இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அர்ச்சனாவை மறுபடியும் என் வீட்டுக்கு வர சொல்றதுக்காகத்தானே நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டேன். நம்பின என்னையே நீ ஏமாத்திட்டியே. மானம், மரியாதை, குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே போயிடுச்சே. லக்ஷ்மி, ஐயோ பாவம் நினைச்சதுக்கு எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? அப்பவும் என் வீட்டுக்காரர் சொன்னாரு அவளை வீட்டுல சேர்க்காதன்னு. அவர் சொன்னதை கேட்காம உன்னை நான் வீட்டுல சேர்த்தேன்ல, அந்த நன்றிய கூட நீ நினைக்காம போயிட்டியே.
எங்க குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே வெளியே நான் எப்படி தலை காட்டுறது? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? எதுக்காக என்ன இப்படி பழி வாங்குற? எவ்வளவு பேச்சு பேசுவ? இப்ப பேசாம உட்காந்துருக்க. என்னமா அங்க சத்தம்? சார் சத்தம்லாம் ஒண்ணும் இல்ல சார். யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அத நீங்க தான் பண்ணதா வக்கீல் சொல்றாங்க. அந்த பொண்ணு ஏதோ சொந்த காரணங்களை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் சொல்றா. வேணும்னே என் மேல பழி போடுறா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனாரே இவங்களோட மகன் திலீப், அவர்தான் தமயந்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு காரணம் நாங்க தான் நினைச்சு எங்களை பழி வாங்க பாக்குறா. நாங்க சாதாரண ஜனங்க, அவங்க பெரிய வக்கீல். அதனால அவங்க சொல்றது தானே நீங்க கேப்பீங்க. சார், கர்ப்பமா இருக்கிற பொண்ணை யாராவது கொலை பண்ண நினைப்பாங்களா? அந்த மாதிரி கல் நெஞ்சக்காரி நான் இல்ல சார். என்ன இவ இப்படி எல்லாம் சொல்றாளே, ஒன்னும் நம்ப முடியலையே. நாங்க எல்லாரும் அந்த அதிரசத்தை சாப்பிட்டோம். எங்க யாருக்கும் எதுவுமே ஆகலையே. அங்க இருக்கிற அதிரசத்துல மட்டும் விஷம் கலந்துருக்குன்னா அது எப்படி சார்? அதையே அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது வச்சிருக்க கூடாது? ஏற்கனவே சொத்துக்காக அந்த வீட்டுல பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அத காரணமா வச்சு கூட யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம்ல. யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அந்த மௌலியோட பொண்டாட்டி சௌந்தர்யா தான். சரிம்மா, நான் விசாரணை பண்றேன். நீ என்ன சொல்ற? பொறுத்திருந்து பாரு. என்னங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் லேட்டா ஆபீஸ்க்கு வரேன். ஒரு நிமிஷம் சக்தி. ஆபீஸ்க்கு வர்றது பிரச்சனை இல்ல. இப்போ எதுக்காக நீ அங்க போகணும்? எங்க அண்ணன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காது இல்லைங்க. அதனால என்ன சக்தி, ரத்தத்தை கொடுத்தே காப்பாத்திருக்கியே. அண்ணி, இப்பதானே குணமாய் வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்பவே போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன கல்கி, ஏன் போக வேணாம்னு சொல்றீங்க? இல்ல நீ அங்க போனா சௌந்தர்யா ஏதாவது சொல்லிடுவா. ஏற்கனவே குழந்தைய எடுத்துட்டு போகும்போது நான் வேண்டான்னு சொன்னேன், நீ கேக்கல. கடைசியில என்ன ஆச்சு? மௌலிக்கு அந்த விபத்து நடக்க காரணமே குழந்தைன்னு சொல்லிட்டா. அவ மனசுல அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீ அங்க போக வேண்டாம் சக்தி. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு அந்த ஜோசியர் சொன்ன விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டேன். சாதாரணமா சொன்ன வார்த்தை இப்படி அவ மனசுல பதியும் நான் நினைக்கவே இல்லை. பாட்டி, சௌந்தர்யா மௌலி மேல உயிரே வச்சிருக்கா பாட்டி. வேற யார பத்தி சொல்லியிருந்தாலும் அவ பெருசா எடுத்துட்டு இருக்க மாட்டா. மௌலிக்கு அப்படி ஆயிடும்னு சொன்னதுனாலதான் அவ ரொம்ப பயந்துட்டான். சாதாரணமா நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ மனசை டிஸ்டர்ப் பண்ணுது. அதான். சரி, அதுக்காக இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகாம இருக்க முடியும்? அப்படி என்ன நான் அவளை பார்க்காம இருக்கேன்? அதான் டெய்லி ஆபீஸ்ல என் கூட சண்டை போட்டுட்டு தானே இருக்கா. அண்ணி, ஆபீஸ்ல கூட அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா வீட்ல அப்படி இல்லல்ல. நான் சௌந்தர்யாக்காக மட்டும் இல்ல கல்கி, அர்ச்சனாக்காகவும் நான் அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்ப அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. நாம யாரும் அங்க போக மாட்டோம். அண்ணனும் வீட்ல இருக்க மாட்டாரு. சௌந்தர்யாவும் ஆபீஸ்க்கு போயிடுவா. அதான் ஈஸியா அர்ச்சனாவை ஒரு வழி பண்ணலான்னு அதிரசத்தை கொடுத்து அனுப்பியிருப்பா. அங்க போனதுனாலதான் அர்ச்சனாவை என்னால கவனிக்க முடியாம போயிடுச்சு. இனிமே கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்க போது. அதுக்கு அண்ணன், அர்ச்சனா, சௌந்தர்யா எல்லாருமே வேணும்ல. அவங்களாம் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்துதான் ஒவ்வொரு பிரச்சனையா வருது. தமயந்தியோட ஜாதகத்தை வாங்கிட்டு வா,
ஜோசியர்கிட்ட போய் பார்க்கலான்னா நீ வேண்டாங்கிற. பாட்டி, எது இருந்தாலும் ஜோசியரை போய் பார்த்துதான் ஆகணுமா? அதான் பேசி முடிச்சு பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்தாச்சுல்ல. இதுக்கு மேலயும் பார்க்கணும்னு என்ன அவசியம்? கல்கியோட கல்யாணத்தை பத்தி பயப்படாதீங்க பாட்டி. இவனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்க, நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா? ஓகே, வரேன் பாட்டி. ஏன் மாமா, நீங்க மீட்டிங் போயிட்டு வந்தீங்களே, அத பத்தி எதுவும் சொல்லவே இல்ல. மீட்டிங்கா? அதான் உங்க சம்மதிய பார்க்க போயிட்டு வந்தீங்கல்ல, அததான் சொல்றேன். சொல்லி என்னமா பிரயோஜனம்? அர்ச்சனா கேட்கவா போறா? கேக்கலனா கூட ஏன் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அங்க நடந்த விஷயம் பூராத்தையும் ராஜதுரை என்கிட்ட சொன்னாருமா. நீயும் திலீப்பும் பிரிஞ்சிருக்கீங்கல்ல, உங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கலான்னு லட்சுமியும் மங்களமும் பேசிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் ராஜதுரை அங்க போயிருக்காரு. அவர்கிட்டயும் உன்னை பத்தி பேசிருக்காங்க. அவரை இங்க வந்து உங்ககிட்ட பேச சொல்லியிருக்காங்க. வெறும் கையோட அனுப்ப கூடாதுங்கிறதுக்காக மங்களம் தான் அந்த அதிரசத்தை பண்ணி கொடுத்து விட்டுருக்கா. லட்சுமிக்கு அவ பண்ணது தெரியாதுமா. தெரியாதுன்னா எப்படி மாமா? 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சிருக்காங்க. இல்ல சௌந்தர்யா, மங்களம் சமயக்கட்டுக்கு போனப்ப இவ மாமியாரு ஹால்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இத நீங்க நம்புறீங்களாப்பா? அவங்க 2 பேரும் ஒண்ணுப்பா. தனித்தனியா எந்த வேலை பண்ணாலும் அது 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. திலீப்க்கோ மாமாவுக்கோ தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் வேணா அதை நம்புறேன். ஆனா அத்தைக்கு தெரியாதுன்னா நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன்ப்பா. இது கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து பண்ண கூட்டு சதிதான். இல்ல அர்ச்சனா, ராஜதுரை பொய் சொல்றவர் இல்லம்மா. லட்சுமியை பத்தி அவருக்கு நல்லா தெரியுமா. ஒருவேளை லட்சுமி அதை சேர்ந்து பண்ணிருந்தா கூட அவர் அதை மறைக்க மாட்டாருமா. ஓ அத்தைய பத்தி தான் உனக்கு தெரியுமே அர்ச்சனா. சொந்த புத்திங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. இது வரைக்கும் மங்களம் தானே அவங்கள கைப்பாவையாவே இருக்க வச்சிருந்திருக்கா. சரி மாமா, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? மாமா, சொல் பேச்ச கேட்கறது கூட தப்புதான். குற்றவாளிக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு குழந்தையா இருக்கிறவங்களுக்கும் தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அவங்க உடந்தையாவே இல்லையம்மா, பின் எதுக்கு தண்டனை தரணும்? அதனால லட்சுமியை மட்டும் வெளியில கூட்டிட்டு வர சொல்லி தமையந்தி கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ உங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா? இதுக்குதான் உங்களை தனியா வர சொன்னாங்களா மாமா? நான் சொல்றத நம்பு சௌந்தர்யா. மருமகளை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் லட்சுமி போக மாட்டாமா. அதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் நான் வாழணுமா? நான் வாழ மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன்பா. எஸ்கியூஸ் மீ. இங்க சௌந்தர்யாங்கிறது யாரு? நான் தான். ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும். சார், நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. இவங்க கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே கேக்குறதா இருந்தாலும் இங்கேயே வச்சு கேளுங்க. தப்பான அட்ரஸ்க்குலாம் வரல, சரியா தான் வந்திருக்கோம். நீங்க மிஸ்ஸஸ் மௌலி தானே? உங்க மாமனார் பேரு தியாகராஜன் தானே? உங்க மாமியார் பேரு மகாலட்சுமி தானே? என்னங்க, இது போதுமா இல்ல உங்க பிறந்த வீட்டு விவரம் வேணுமா? இப்போ அது சரியான அட்ரஸ்ங்கிறத நம்புறீங்களா? சரி, ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், என் மருமக மேல என்ன கேஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கெல்லாம் வர சொல்றீங்க? அதிரசம் கேஸ். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் எதுக்காக இவங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டேன்னு. வாங்க.
உட்காருமா. சார் சொல்லுங்க. சௌந்தர்யாவை வர சொல்லட்டுமா வர சார்? சொல்லுங்க. அவங்களே வர சொல்லுங்க. ஓகே சார். அம்மா உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, வாமா. சார்